கோரி வாரி திறவுகோல் அப்படின்னு வர்மத்தில் ஒரு மெத்தட் இருக்குது, ரொம்ப நுட்பமான மெத்தட், தண்டு படத்துக்குனே உள்ளது அது. ஆமாம், அந்த மெத்தடை போட்டோடனே அது ரிலீஸ் ஆகி அதுவும் அது பொசிஷனில் வந்து உட்காந்துருச்சு. இந்த பாப்பா ஆன்னுச்சு, அவ்வளோதான். அப்படியே குப்புற படுக்க வச்சு எலும்பு ஊட்டி மூலிகை சாறு பூசி அந்த ஹெர்பல் டச் கொடுத்து விடிய விடிய அன்றைக்கி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10 பேர் தங்க வச்சுருந்தேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை விடிய விடிய ஷிஃப்ட் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் அங்கேயே தங்கியிருந்தேன் நைட் பூரா. அடுத்த நாள் காலையிலே கொஞ்சம் லேட் நைட்டில் நான் தூங்க போயிட்டேன். காலைல 8 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். பக்கத்து ரூமில் வந்து அவங்க அப்பா வேகமாக வந்து கதவு தட்டுறாரு. என்னென்னு கேட்குறேன், வந்து பாருங்கன்றார். காலைல போய் பார்த்தா அந்த பொண்ணு எழுந்து உட்காந்து ப்ரஷ் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா ஒரு பேசினை வச்சு துப்ப சொல்கிறாங்க பேஸ்ட்டை. ஸோ இது ஏன் இப்படி ஒரு மிராக்கிள் நடந்தது? நான் லோக்கல் பத்திரிகையெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் போட்டாங்க. தினமலரில் மட்டும் 8 காலத்தில், ஞாயிறு மலரில் 8 காலத்தில் போட்டாங்க. இதை பார்த்த அன்றைய கலெக்டர் கூப்பிட்டு தினமலரை கூப்பிட்டு விசாரித்து கூட்டிகிட்டு வாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு விசாரித்து, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்து நடக்க வச்சு அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணையும் வந்துட்டு சாட்சியெல்லாம் சொல்ல வச்சோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆமாம், எனக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்தாரு எனக்கு. ஆமாம், அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய.